கடவுள் பக்தி எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது, குரு பக்தி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, நான் என்ன பண்றது? நம்முடைய கடவுள் பக்திங்கிறது பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய கற்பனையா இருக்குங்கய்யா. அதை தாண்டி வாழற ஒரு சக்தியை பார்க்கும் பொழுது நம்ம கடவுள் பக்தின்னு வச்சிருந்த அந்த ஈர்ப்பு அப்படியே குரு பக்தியா மாறும். இது இயற்கை தான், இதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. மனசரீரம் சாமி நேற்றே சொல்லிட்டு, மூன்றாவது சரீரம். முதல்ல ஸ்தூல சரீரம், இந்த பிசிக்கல் பாடி, ரத்தத்தாலும் சதையாலும் ஆன இந்த சரீரம். இல்ல ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த லேயர் ஸ்தூல சரீரம்னா அந்த பிசிக்கல் பாடி, ரத்தத்தாலும் சதையாலும் ஆன சரீரம். பிராண சரீரம் உங்களுக்குள்ள ஓடுற பிராண ஓட்டம். அதுக்கப்புறம் மனசரீரம்னா உங்களுக்குள்ள ஓடுற எண்ண ஓட்டம். ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த மனசரீரம் 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கும். தூக்கத்துல கூட அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கனவுகள் வர்றது. இந்த மன சரீரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி எல்லா குற்ற உணர்ச்சிகளையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி வாழ்ந்திருக்கலாமே, அப்படி வாழ்ந்திருக்கலாமேன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் வாழணும்னு உங்களுடைய சக்தி உங்க எதிர்காலத்தை நோக்கி பரவனா அது பேர் ஆசை. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாமேன்னு உங்க சக்தி உங்க கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அது பேர் குற்ற உணர்ச்சி. உங்க சக்தி எதிர்காலத்தின் மீது ஓடினால் அது ஆசை, கடந்த காலத்தின் மீது ஓடினால் அது குற்ற உணர்ச்சி. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாமே, அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குற்ற உணர்ச்சி. நல்லா ஆழமா இந்த குற்ற உணர்ச்சியோட டெஃபினேஷனை உள்வாங்கிக்கோங்க. தினந்தோறும் உங்க இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பலினாலும் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆன இன்டெலிஜென்ஸை வச்சு உங்களுடைய பழைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நீங்க அனலைஸ் பண்ணும் பொழுது ஏற்படுற துக்கம் தான் குற்ற உணர்ச்சி. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையினுடைய அனுபவம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உதாரணத்துக்கு 7 வயசு குழந்தையா விளையாடிட்டு இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட வரலன்னு சொல்வீங்க. அதை மீறி அம்மா உங்ககிட்ட இருந்து பொம்மையை பிடுங்கி எடுத்துட்டு சாப்பிட அழைச்சிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீ செத்து போ, பொம்மையை கொடு அப்படின்னு சொல்வீங்க. அம்மாவை சாக சொல்வீங்க, பொம்மை தான் லைஃப் நினைப்பீங்க. ஆனா இப்போ புரிஞ்சிரும், பொம்மையை விட அம்மா பர்மனன்ட், நம்ம கூட ரொம்ப நாள் இருப்பாங்க, நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க, ஹெல்ப்பா இருப்பாங்கன்னு. காலையில ஒரு மாடு எந்திரிச்சா என்ன பண்ணும்? கட்டி வச்சிருந்தாலும் அந்த கைத்தை 3 தடவை சுத்தி வரும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பூனை வீடு உடம்பு முழுக்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வீடு முழுக்க சுத்தி வரும். நாய் தன்னுடைய எல்லையெல்லாம் அளந்துட்டு வரும். போய் என்ன பண்ணும்? அந்த கரண்ட் கம்பத்தெல்லாம் காலை தூக்கிட்டு வரும். தன்னுடைய எல்லை எதுக்கு? அந்த எல்லைக்குள்ள வேற யாரும் வராம இருந்திருக்கானு பார்த்துட்டு சர்வே பண்ணிட்டு வரும். எல்லா மிருகங்களுமே ஃப்ரெஷ்ஷா அலைவா இருக்கும் காலைல எந்திரிச்ச உடனே. மனுஷன் மட்டும்தான் எந்திரிச்ச உடனே புரண்டு படுக்கிற ஒரே மிருகம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சாமி நான் 4 மணிக்கு ஷார்ப்பா எந்திரிச்சிருவேன். அப்புறம் அப்படின்னு கேட்டேன். 4-5 திரும்பி புரண்டு படுத்து தூங்கிடுவேன் சாமி. எந்திரிச்ச உடனே புரண்டு படுக்கிற ஒரே மிருகம் நாம தான். காலையில எந்திரிச்ச உடனே இந்த கிரானிக் ஃபெட்டிக் இருக்குனாலே டீப்பான கில்ட் சம்ஸ்காரங்களை கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது சின்ன வயசுல புதைச்சது, உள்ளுக்குள்ள புதைச்சது. ஃபர்ஸ்ட் 3 லேயர் இந்த கில்ட் இருக்கும். யூஸ்வலா 3 லேயரா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் அந்த ஃபேமிலி விதிக்கிற கட்டுப்பாடுகள். இடது கையை யூஸ் பண்ணாத, பாத்தீங்கன்னா அது ஒரு வியாதி மாதிரி ஆயிட்டு இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு. வலது கை மூவ் பண்ற ஸ்பீடோட இடது கை மூவ் பண்ண மாட்டாங்க. வலது கால் ஸ்பீட் யூஸ் பண்ற ஸ்பீடோட இடது காலை யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. அது உங்க கால், உங்க கை. சாமி 2 கையிலையும் கையெழுத்து போடுவேன். சில பேர் கேட்பாங்க, எப்படி சாமி போடுறீங்க அப்படின்னு. வேற என்ன, இதுவும் எங்க இதுவும் எங்க, இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் பெரிய அதிசயம் இருக்கு. ஆனா என்ன பண்றோம்? நமக்குள்ள உருவாக்கப்பட்ட கில்ட்டால அந்த காலத்துல கை கழுவந்த சோப்பு டெட்டால்லாம் இருக்காது. அதுக்காகவே இந்த கையை அந்த வேலைக்காக மட்டும் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப சோப்பு, டெட்டால், பேப்பர் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கும் போது 5 நிமிஷம் வேலைக்காக ஒரு கையையே ஒதுக்கி வைக்கிறது இல்ல, உண்மை இல்ல, ரொம்ப வேஸ்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடது பாகத்தை யூஸ் பண்ணாம இருக்கிறது அந்த கில்ட். ஆழமா புரிஞ்சுங்க. உங்க குழந்தைங்களுக்கு இதை கத்துக் கொடுக்காதீங்க. கை கழுவ சொல்லுங்க. கை கழுவிட்டு 2 கையிலையும் அழகா சாப்பிட சொல்லுங்க. நம்ம கை சாமி நல்லா அழகா கை கழுவிட்டு 2 கையிலையும் உட்காந்து சாப்பிடுவேன்.
அதுல ஒன்றும் தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. கையை கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே தவிர. அதே மாதிரி எழுதுறது, எல்லா வேலைகளையுமே 2 கையிலையும் செய்ய கத்துக் கொடுங்க. அப்ப என்ன ஆகும், அந்த எனர்ஜி பேலன்ஸ்டா இருக்கும். இந்த லெஃப்ட சப்ரஸ் பண்றது உங்க பிரெயின்ல பெரிய சப்ரஷன் உருவாக்கிடும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரைட் பார்ட் வந்து லெஃப்ட் பிரெயின் ஹேண்டில் பண்ணுது, லெஃப்ட் பார்ட்டை ரைட் பிரெயின் ஹேண்டில் பண்ணுது. ரைட் பிரெயின் தான் கிரியேட்டிவிட்டி, லெஃப்ட் பிரெயின் அக்கவுண்ட்ஸ் தான். ரைட் பிரெயின் தான் கிரியேட்டிவிட்டி. லெஃப்ட சப்ரஸ் பண்ணீங்கனாலே கிரியேட்டிவிட்டி சப்ரஸ் ஆயிடும். அதனால இந்த லெஃப்ட் ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும், ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கில்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கலாவே உங்களை கண்டதுண்டமா வெட்டிடுது. உங்களை கண்டதுண்டமா உங்க பாடியே வெட்டிடுது. உங்க பாடியை நீங்க யூஸ் பண்றதே குறைஞ்சிருது. இதான் ஃபர்ஸ்ட் லேயர் கில்ட்டால நடக்கிறது. இந்த 0ல இருந்து, அது 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் நடக்கும். உங்க ஃபேமிலி உங்களுக்குள்ள போடுற கில்ட். அப்புறம் 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் பேஸ்டு கில்ட். உடம்பு மெச்சூர்ட் ஆகும். ஒரு ஆண் வந்து தந்தையாகவும் ஒரு பெண் தாயாகவும் மாறுறதுக்காக உடம்பு தயாராகும். ஆனா மனசு தயாராகாது, உடம்பு மட்டும் தயாராகிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த நேரத்தில் வர்ற கேள்விகள், சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ், இதுக்கெல்லாம் எங்கேயும் ஆன்சர் இருக்காது, சரியான ஆன்சர் இருக்காது, சரியான கன்வின்சிங்கான ஆன்சர் இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள பொங்குற அந்த பாடியினுடைய வளர்ச்சி, மெச்சூரிட்டி, இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் சொசைட்டி என்ன பண்ணும், பண்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பஞ்ச் கொடுக்கறதா, கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றது. வாய மூடு, பேசாத, யோசிக்காத, பார்க்காத. நம்ம என்ன பண்றோம், பார்க்காம இருக்கிறதுல ராங் சோர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதான் பிரச்சனை. நாலேஜ் ரைட் சோர்ஸ்ல இருந்து வராம ராங் சோர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகா நம்முடைய குருகுலத்தினுடைய சிஸ்டம் பாத்தீங்கன்னா, 7 வயசுல குழந்தைக்கு இந்த காயத்ரி இனிஷியேஷன் கொடுப்பாங்க, அன்கிளச்சிங் இனிஷியேஷன். நாளைக்கு மறுநாள் அந்த இனிஷியேஷன் உங்களுக்கு இருக்கும். 7 வயசுல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 14 வயசுல முடிவு பண்ணுவாங்க, இந்த குழந்தை வந்து ஆழமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருதா சன்னியாஸ் ட்ரைனிங் அனுப்புவாங்க, பிரம்மசூத்திரம் படிக்க. இல்ல கிரகஸ்தனா வாழணும் அப்படின்னா உடனே நம்ம காமசூத்திரம் படிக்க அனுப்புவாங்க. தெளிவான நாலேஜ், லைஃப்ல என்ன வாழ போறோமோ அந்த நாலேஜ் கொடுப்பாங்க, ரைட்டான ஐடியாஸ், அண்டர்ஸ்டாண்டிங்கும். ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், நம்முடைய லைஃபை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், ஐடியாஸ் ராங் சோர்ஸ்ல இருந்து வருது. அதனாலதான் வாழ்க்கை முழுக்க துக்கத்தை கேரி பண்றோம். ஒண்ணு தேவையில்லாத அளவுக்கு மீறிய ஃபேண்டசியை கேரி பண்ணுவோம், இல்லைன்னா கம்ப்ளீட் சப்ரஷனை கேரி பண்ணுவோம். ஃபேண்டசியை கேரி பண்ணாலும் படாத பாடுபடுவோம், சப்ரஷனை கேரி பண்ணாலும் படாத பாடுபடுவோம். சப்ரஷனை கேரி பண்ணாலும் வாழ்க்கையை வாழ முடியாம தடுமாறி துக்கத்துல இருப்போம், அடக்கி அடக்கி. ஃபேண்டசிஸை கேரி பண்ணாலும் அளவுக்கு மீறின எதிர்பார்ப்புகளை வச்சு ரியாலிட்டியோட ஒத்து போக முடியாதனால சஃபர் ஆகும். அளவுக்கு மீறின கற்பனைகளை கேரி பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம், ரியாலிட்டியோட வாழ முடியாது. அதனால எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பீங்க, வாழ்க்கை இனிக்காது, கசக்கும், துக்கமயமா இருக்கும். இந்த செகண்ட் லேயர் கில்ட் ஃபேமிலிஸ், இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் போடுற கில்ட், சொசைட்டி போடுற கில்ட் உங்களுக்குள்ள. பார்க்காத, நிக்காத, நடக்காத, தெளிவான வாழ்க்கையை பற்றிய நாலேஜ் உங்களுக்குள்ள வராம ராங்கான ஐடியாஸை நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறதுக்கான சோர்ஸா மாறிடுது. இந்த 7ல இருந்து 14 வயசு வரைக்கும் நடந்த கில்ட்டை மட்டும் உங்களுக்குள்ள இருந்து வெளியில எடுத்துட்டோம்னா உங்க உடம்புக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஆழமான உறவு ஏற்பட்டுரும், ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அந்த 7ல இருந்து 14 வயசுல தான் உங்க உடம்பை நீங்க முதலா வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது அது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னும், அது பாட்டுக்கு ஏதோ பண்ணுதுன்னும், உங்களுக்கும் உங்க உடம்புக்கு நடுவில் தூரம், இந்த இடைவெளி வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 14 வயசுக்கு மேல வேற யாரும் உங்களுக்கு கில்ட்டே போட வேண்டாம், நீங்களே மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதனால எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்களே கில்ட்டை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே இந்த குற்ற உணர்ச்சி உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே எதையாவது இதை நான் பண்ணிடக்கூடாது, அதை நான் பண்ணிடக்கூடாது, அது சரியில்லை, இது சரியில்லை, இது தப்பு, அது தப்புன்னு எதையாவது பண்ண ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்ற உணர்ச்சியினாலே ஒழுக்கமாக இருக்க முடியாது. இது ஒரு அடிப்படையான விதி. குற்ற உணர்ச்சியை பேஸ் பண்ணி ஒழுக்கமா இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி ஒழுக்கமா இருப்பீங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. குற்ற உணர்ச்சி இல்லாம தெளிந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க, உங்களை அறியாமலே ஒரு இனிமையான மொராலிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க.
ஒரு இனிமையான மொராலிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க, எந்த விதமான கவலையும் இருக்காது. பூத்த பூ மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்ம நாட்டில் இந்த குற்ற உணர்ச்சியை பற்றிய பாடம் மட்டும் 14 வயசு குழந்தைகளுக்கு சிலபஸா மாதிரி கத்துக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு கிரைமும் குற்றங்களும் நடக்கவே நடக்காது. பெரிய பிரச்சனை குற்ற உணர்ச்சி அடிப்படையா வச்சு மக்களை ஒழுக்கமா வச்சிட முடியும் நாம நம்புறது பெரிய தப்பு. நடக்காது, நடக்கவே நடக்காது. பயமுறுத்தியோ அச்சத்தாலேயோ குற்ற உணர்ச்சி அடிப்படையா வச்சோ ஒரு மனுஷன் ஒழுக்கமா வச்சிருக்க முடியாது, நடக்காது. யாராவது இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்? யூஸ்வலா நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். குற்ற உணர்ச்சி உட்காருங்கம்மா, குற்ற உணர்ச்சியோ அச்சத்தையோ பேஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆவாங்க? நீங்க அவுத்து விட்ட 2 மாசத்துல திரும்பி வந்துருவாரு, வேக வேகமா திரும்பி வந்துருவாங்க. உள்ளுக்குள்ள உணர்வு மாற்றம் வந்தா மட்டும்தான் சிறையிலிருந்து வெளியில போற கைதி திரும்பி வராம இருப்பார். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? ஒன்னு திரும்பி வந்துருவாரு, இல்ல திரும்பி பிடிக்காத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா கிரைம்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அச்சத்தை அடிப்படையாக வைத்த ரிஃபர்மேஷன் நடக்காது. குற்ற உணர்ச்சி அடிப்படையாக வச்ச ரிஃபர்மேஷன் நடக்காது. தனக்குள்ளேயே தெளிவு பிறந்த, தனக்குள்ளேயே ஒழுக்கம் பிறந்த வாழ்க்கை முறையினால மட்டும்தான் சமுதாயத்தை ரன் பண்ண முடியும்.